என்னங்க அந்த படத்துல கிட்டத்தட்ட அம்புலிமாமா கதை தாங்க அது. அந்த ஒன்லைன் போதும் அவருக்கு. ஒன்லைன் கிடைச்சா அதை அப்படியே டெவலப் ஆகிறதுக்கு அவரை தவிர தமிழ் சினிமாவில் இன்றைக்கு ஆள் கிடையாதுங்க. நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் திலகம் அப்படின்னு பழைய காலங்களில் நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதாவது குடும்பப்பாங்கான படங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு குடும்பப்பாங்கான படங்களை வெற்றிகரமாக தந்த இயக்குனர் என்ற வரிசையில் பழைய அந்த டயத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதன் பிறகு இயக்குனர் ஸ்ரீதரை சொல்லுவாங்க, பீம்சிங் அவர்களை கூட சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் ஒரு ட்ராவல். ஆனால் இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சமகாலத்தில்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த 80-90களில் ஒரு மிகப்பெரிய திரைக்கதையில் கலக்குனவர்னு பார்த்திங்கன்னா நடிகர் பாக்யராஜ் தான். அவருடைய ஒவ்வொரு படங்களும் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா படங்களுமே ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. எந்த படங்களும் அது சோடையே போகாது. ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவர் ரசிக்க வச்சுருப்பார். அத்தனை சிறப்பாக அவருடைய படங்கள் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப எளிமையாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி, கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் அவருடைய படங்கள் இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு விரசம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல படங்களாகவே அவருடைய படங்கள் இருக்கும். குறிப்பாக நம்ம அவருடைய திரைக்கதையை பற்றி சொல்லும்போது தான் நம்ம ஆச்சரியப்படுத்துவார் நடிகர் பாக்யராஜ். நிறைய படங்களை நம்ம சொல்ல முடியும். அதாவது சுந்தரகாண்டம் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன ஒன்லைன் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி அதை ஒரு வெற்றிகரமான திரைக்கதைக்கு கொண்டு போய் அந்த படத்தை ஒரு வெற்றிகரமான படமாக்கியிருப்பார். ஆறார வாரியரோ அந்த படமும் பாருங்களேன். அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஓடாத படம். அந்த ஆறார வாரியரோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த படம் இன்றைக்கும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட நான் முக்கியமாக சொல்கிற ஒரு படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. என்னங்க அந்த படத்தில் கிட்டத்தட்ட அம்புலிமாமா கதை தாங்க அது. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு லைன் தான் ஸ்டோரி. அதாவது தன்னோட அம்மா, அதுவும் கனவுல உனக்கு ராஜகுமாரி தாண்டா மனைவியாக வருவான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு இவர் தன்னோட மனைவியை ராஜகுமாரி தான் வருவான்னு அந்த கனவுலேயே இவர் தேடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை அவர் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி வச்சுருப்பார். அந்த படம் அவ்வளவு, அந்த அம்புலிமாமா கதையை அவ்வளவு ரசிக்கிற மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிருப்பார். ராஜகுமாரியாக இன்றைக்கி மீனா நடிச்சிருப்பாங்க. அவருக்கு உதவியாளராக ஜனகராஜ் நடிச்சிருப்பார். இப்படி அந்த படம் ரொம்ப ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் அதை ஃபுல் படமாக பார்க்கும்போது அவ்வளவு ரசனையாக இருக்கும். அவருக்கே உரிய அந்த இயல்பான நகைச்சுவை இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப ரொம்ப ரசிக்க வச்சுருப்பார் நடிகர் பாக்யராஜ். அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஒரே ஒன்லைன், அந்த ஒன்லைன் போதும் அவருக்கு. ஒன்லைன் கிடைச்சா அதை அப்படியே டெவலப் ஆகிறதுக்கு அவரை தவிர தமிழ் சினிமாவில் இன்றைக்கு ஆள் கிடையாதுங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா வேறு தளத்துக்கு போயிடுச்சு, வெவ்வேறு விதமான கதையமைப்புகளுக்கு போயிடுச்சு. ஒரு இந்த மாதிரியான நாம் இப்போ சொன்ன மாதிரி அம்புலிமாமா கதைகளுக்கெல்லாம் இனிமேல் வேலை இல்லை. ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. அம்புலிமாமா கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாகுபலி கதை கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கதை தானே. பாகுபலி கதை நம்ம அடிமை பெண்ணுக்கு முன்னோடியான கதைன்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட அம்புலிமாமா ஸ்டோரி மாதிரி தான். அதுவும் ராஜாராணி கதைகள் தானே. அதனால் நம்ம அதையும் சொல்ல முடியாது. ஆனாலும் தமிழ் சினிமா இன்றைக்கு பொதுவாகவே திரைப்படத்துறை வேறு ஒரு எல்லைக்கு போயிருக்கு. இதுதான் கதை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இன்றைக்கு ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு பெரிய அளவுக்கு திரைக்கதையிலையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது தமிழ் சினிமா. அந்த இடத்த அப்படி மாற்றத்தை சந்தித்திருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன்னா திரு பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படிங்கிறத நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த செய்தியை நாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். நன்றி. ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.